பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. நீளோதம் வந்தலைக்கும் கடற்கரையிலே அமைந்துள்ள புகழ்பெற்ற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி திருக்கோவிலில் பெரிய திருநாள் என்கிற திரு அத்தியன உற்சவம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. பகல் 10 உற்சவத்தின் 10 நாட்களும் ஸ்ரீ பார்த்த சாரதி பகவான் 10 திருக்கோலங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். பகல் 10 முதல் திருநாள் உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி எம்பெருமான் மூலவர் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ணன் திருக்கோலத்தில் உபய நாச்சியார்களுடன் பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தருகிறார். மூலமூர்த்தியான ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண பகவானை போல மங்களஹாரத்தி சேவையில் வலக்கையில் பாஞ்சஜன்யம் எனும் சங்கை ஏந்தி இடக்கரத்தால் மாம் ஏகம் சரணம் விரஜ என்று தன் திருவடிகளை காட்டிக் கொண்டு அடியார் குழாம் நடுவே ஆனந்த விமான நிலையத்தின் நிழலில் புறப்பாடு கண்டருளி பவனி வருகிறார். மகாபாரத போரில் பீஷ்மருடைய அம்பினால் ஏற்பட்ட காயங்களை தன் திருமுகத்தில் வடுக்களாக தாங்கிக் கொண்டு வண்ணச்சிற்றாடை அணிந்த உபய நாச்சியார்களுடன் கூடி நின்று ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி திருக்காட்சி தருகிறார். மூலவர் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ணன் திருக்கோலத்தில் வரதஹஸ்த மூர்த்தியாக இடையில் நாக மேகலை அணிந்து அறையில் ஒரு உடைவாள் தரித்து ஸ்வேதாம்பரதரனாக கடல் நீல பட்டுடுத்தி பாரத போர் நடத்திய கண்ணனாக இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்றானை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று ஏத்தும்படி உற்சவர் பார்த்த சகா மூலவர் வெங்கட கண்ணன் திருக்கோலத்தில் திருவருள் புரிகிறார். பக்தர்களுக்கு தன் ஷடாரி மரியாதையை அருளி கண்ணாடி சேவையும் தந்து தெள்ளிய சிங்கர் மகா மண்டபத்தின் சமீபத்தில் எழுந்தருளி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத திருக்கோவிலில் புறப்பாடு கண்டருள்கிறார் பார்த்தசகா. பகவானின் பஞ்சாயுதங்களில் மிகவும் சொகுசானது சங்கமான பாஞ்சஜன்யம். கண்ணபிரானின் கைத்தலத்திலும் வாய்த்தலத்திலுமே சதா வாசம் செய்ய கூடியது. படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே என்று பெரியாழ்வாரால் வாழ்த்த பெற்றது. கோதை தமிழில் 10 பாசுரங்கள் பாடல் பெற்றது. கடலினுள் சென்று பஞ்சஜனன் எனும் அசுரனை வதம் செய்து அவன் தலையிலிருந்த சங்கத்தை பெயர்த்தெடுத்து கை கொண்டான் கண்ணபிரான். பஞ்சஜனனிடம் தோன்றியதால் இந்த சங்கம் பாஞ்சஜன்யம் என்று பெயர் பெற்றது. அன்று துவாரகையில் சங்கை முழங்கி தன் வரவை ருக்மிணிக்கு உணர்த்தினான் கிருஷ்ணன். ஆளவந்தார் எனும் யமுனை துறைவருக்கு தன் திவ்ய தரிசனத்தை தந்து அடியார்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ வெங்கட கிருஷ்ண சுவாமி. வலக்கரத்தால் சங்கத்தை காட்டுகிறார், இடக்கரத்தால் சரணத்தை காட்டுகிறார், வலது கரத்தால் ஆயுதத்தை காட்டுகிறார், இடது கரத்தால் அருளை காட்டுகிறார், வலக்கரத்தால் சங்காம்சமான பொய்கையாழ்வாரை காட்டுகிறார், இடக்கரத்தால் திருவடிகளான நம்மாழ்வாரை காட்டுகிறார், வலது கரத்தால் ஞானத்தை தருகிறார், இடது கரத்தால் பக்தியை தருகிறார், வலது கரத்தால் ருக்மிணியும் கோதையும் ஆசைப்பட்ட சங்கத்தை காட்டுகிறார், இடக்கரத்தால் அனைவரும் ஆசைப்படும் காலடிகளை காட்டுகிறார். பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்தில் கைரவிணி கரையில் ஆனந்த விமான நிலையத்தின் நிழலில் பகல் 10 முதல் திருநாள் பார்த்தன் தன் தோழன் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு ஒய்யாரமாக உல்லாசமாக ஒய்யாளி சேவை தருகிறான். ஐயா எனக்கொரு கால் ஆடுக செங்கீரை, ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே, என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரை, ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே,
ஏழு மறைப்பொருளே ஆடுக செங்கீரை ஏழுலகும் உடையாய் ஆடுக ஆடுகவே. பாத கமலங்கள் காணீரே பவழவாயீர் வந்து காணீரே என்று அனைவரையும் அழைத்து அழைத்து காட்டும்படி அல்லிக்கேணியில் ஆஸ்தான மண்டபத்தில் அழகு சேவை தருகிறான் புவன சுந்தரன். ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணமாஸ்ரயே.